வணக்கம் மக்களே. உருப்பர சீரீஸில் இன்றைக்கி 12வது நாள். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே பேட்மிண்டன் விளாட வந்துட்டோம். நம்ம மெம்பர்ஷிப் புதுசாக போட்டு சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. சரின்னு ஃப்ரிட்ஜில் தக்காளி தொக்கு இருந்துச்சு. அதை அப்படியே கலந்து நமக்கு லஞ்சு நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல்லாக உடம்ப கவர் பண்ணிட்டு போனால் தான் உடம்பு தப்பிக்கும். அங்கேருந்து அப்படியே திருப்பி ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். ஆஃபீஸில் ஐடி கார்டெலாம் பஞ்சின் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு தலைக்கு மேலே வேலை இருந்துச்சு. தலைக்கு மேலே முடி தான் இல்லை, சரி வேலையாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வேலையை பார்த்து முடிச்சிட்டோம். வேலையை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு இது ஒன்று தோணுச்சு. இந்த மேகம் காலையில் மத்தியானம் ஈவினிங் எப்பயும் பார்க்காம நவுந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் லைஃப்பில் எந்த கஷ்டம் வந்தாலும் நவுந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வேறு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் எப்படி போக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு டெய்லி ஒரு ஜிம்முக்கு போயிட்டு தான் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் போக்கிக்கிட்டு இருக்கேன். சரி, கஷ்டத்தை பற்றிலாம் பேசி நான் வந்து சென்டிமெண்ட்டாக போக விரும்பலை. இப்போதைக்கு ஓரளவு கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். அதுக்கான விடை வந்து இந்த சண்டேக்குள்ளே எனக்கு தெரிஞ்சிடும். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். சரி, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து செஸ்ட் அண்ட் பேக் டே தான். இந்த புது ஜிம்மில் வந்து டவல் எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நிறைய இடத்துல போஸ்ட் ஓட்டியிருந்தானுங்க. சரின்ட்டு கான்டாக்ட் இல்லாத இடமா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர வழியில் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு நாய் நண்பன்ட்டு நம்ம புலம்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிட்ட மக்கள்